அப்படி அன்றைக்கு இருந்த உலகம் இயேசுவை தெய்வமாக தெய்வகுமாரனாக மதிக்காத அந்த சூழ்நிலையில இவனுக்கு பார்வை தான் இல்லையே தவிர, கண்ணு தான் இல்லையே தவிர, ஆனால் அவனுடைய உள்ளத்தினுடைய கண்களை கர்த்தர் திறந்திருந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு மாம்ச கண்கள், நம்ம கண்ணு அங்கங்க பார்க்குது. இந்த கண்ணை வச்சு நீ ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாச கண்ணை கர்த்தர் திறந்தார். இந்த காலைவேளையுடைய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே open my eyes to see you Lord. உங்களை பார்க்கிற கண்ணை தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு இந்த உலகத்துல கண்ணு இருந்துச்சு, ஆனா அவரை பார்க்க முடியல. அன்னைக்கு இந்த உலகத்துல காது இருந்தது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. அன்றைக்கு இந்த உலகத்துல இருதயம் இருந்தது, அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் உடைஞ்சு போன உள்ளங்களுடைய இருதயத்துடைய கதறலை கேட்டு அவளுக்கு பதில் செய்தார். வார்த்தையில அதிகாரம் உண்டு, வார்த்தையில வல்லமை உண்டு. பேய் நடுங்குது, ஆமேன்னு சொல்லுமா. நோய் ஓடுது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணை கர்த்தர் திறக்கிறார்.